ஹாய், HTML ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HTML டேபிள் கிரியேட் பண்ணணும்னா டேபிள் டேக் யூஸ் பண்ணணும். HTML ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ரோ. ஸோ ஒரு ரோ கிரியேட் பண்ணணும்னா TR டேக் யூஸ் பண்ணணும். அந்த ரோல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு செல், அதுக்கு நம்ம TD டேக் யூஸ் பண்ணணும். டேபிளுக்கு ஹெட்டிங் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம்னா TH டேக் யூஸ் பண்ணும். இதுக்கு டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு போல்டு ஆட் ஆகும். அப்புறம் ரோ ஸ்பேன், காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணி ரோ அண்ட் காலம்ஸை நம்மளால மெர்ஜ் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டேபிளுக்கு ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா கேப்ஷன் அப்படிங்கறத அந்த டேக் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஹெட்டிங் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ டேட்டாஸ் அப்படின்னு நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இதுக்கு கீழே நான் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டேபிள் டேக் கொடுத்துக்கலாம். டேபிள் அப்படிங்கறது நம்மளால ஒவ்வொரு ரோவா தான் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் TR டேக் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன ஹெட்டிங்ஸ் வேணும். ஸோ நான் TH அப்படிங்கறத கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் நேம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். திரும்ப இந்த ஹெட்டிங் குள்ள ஏஜ் அப்படிங்கிற 2 ஹெட்டிங்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குரிய டேட்டாஸ் எல்லாமே இப்ப நம்ம கொடுக்கணும். சோ நான் திரும்ப ஒரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள டேபிள் டேட்டாக்கு கொடுக்குறேன். சோ நேம் அப்படிங்கிற இடத்துல இப்போ நான் ராஜா அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். சோ திரும்ப அந்த டேட்டாவுக்கு ஏஜ் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இதுல ஒரு 23 அப்படிங்கறதா ஒரு டேட்டா கொடுக்குறேன். திரும்ப ஒரு ரோ நான் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் திரும்ப ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன். சோ இதுக்குள்ள தேவி அப்படிங்கறதா ஒரு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஏஜ் அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டாவுக்கு ஒரு 30 அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். சோ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்ல டேபிள் கிரியேட் ஆகிருக்கான்னு பாத்துடலாம். சோ நம்ம கொடுத்திருந்த டேபிள் ஃபார்மேட்க்கு எல்லா டேட்டாஸுமே நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. சோ இதுக்கு பார்டர் எல்லாமே நம்ம தான் செட் பண்ணோம். சோ நான் இன்டர்னல் மெத்தட்ல போயிட்டு ஸ்டைல் அப்படிங்கறதா ஒரு டேக் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் நான் மென்ஷன் பண்ணிட்டு பார்டர் அப்படிங்கறதா போட்டு 2 பிக்சல் சாலிட்ல பிளாக் கலர்ல எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்னு தனித்தனியா நான் மென்ஷன் பண்ணதுனால ஒவ்வொரு தனித்தனி பார்டர்ஸ் கிடைச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.